ஹாய் ஸ்டூடெண்ட் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 12th முடிச்சதுக்கப்புறம் இன்ஜினியரிங் சேரணும் அப்படின்னா உங்களுக்கு எவ்வளவு மார்க் வேணும், என்ன குவாலிஃபிகேஷன், என்னென்ன சப்ஜெக்ட் எடுத்துருக்கணும், நீங்கள் ஆன்லைன் அதாவது டிஎன்ஏனுடைய கவுன்சிலிங் அட்டன் பண்ணியும் ஜாயின் பண்ணலாம், மேனேஜ்மெண்ட் கோட்டா வைஸாகவும் ஜாயின் பண்ணலாம். அதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இதுக்கான எலிஜிபிள் என்ன அப்படின்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் இந்த 3 சப்ஜெக்ட்டு நீங்கள் படிச்சிருக்கணும். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஜென்ரல் அகடமிக் ஸ்ட்ரீமில் போகக்கூடியவங்க, ரைட். இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா 11th and 12th ரெண்டுலேயுமே நீங்கள் பாஸ் ஆகிருக்கணும். அடுத்து உங்களுடைய ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸில் வந்து எவ்வளோ மார்க் எடுத்துருக்கணும். ஏன்னா பாஸ் மட்டும் கிடையாது, ஒரு குறிப்பிட்ட மார்க். என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு ஜென்ரல் கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு இந்த 3 சப்ஜெக்ட்டும் சேர்த்து உங்களுக்கு 45% வரணும். அதாவது நீங்கள் ஃபிசிக்ஸ்லேயும் 45 எடுத்துக்கணும், கெமிஸ்ட்ரியில் 45 எடுத்துக்கணும், மேக்ஸ்லேயும் 45 எடுத்துக்கணும். இந்த 3ஐயும் சேர்த்திங்கன்னா 135 வரும். சார் நான் மேக்ஸில் அதிகமாக எடுத்து கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸில் பாஸ் மட்டும் ஆயிருந்தால் கூட நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஆனால் டோட்டல் மார்க் வந்து 135 இருக்கணும் இந்த 3 சப்ஜெக்ட் எடுத்து. அப்போ தான் ஆவரேஜ் வந்து உங்களுக்கு 45 வரும். ஓகேங்களா? ஸோ 45% இருந்தால் நீங்கள் கவுன்சிலிங் அப்ளை பண்ணிக்கலாம். மெரிட் கவுன்சிலிங் மூலமாக நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் மேனேஜ்மெண்ட் கோட்டான்னு சொல்லுவாங்க. ஸோ மேனேஜ்மெண்ட் கோட்டானா நீங்கள் கவுன்சிலிங் அப்ளை பண்ண வேண்டியதில்லை, டேரெக்டாக அந்த காலேஜ் அப்ரோச் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கும் நீங்கள் வந்து ஜென்ரல் கேட்டகரியில் இருக்கிறவங்க, அதாவது ஓசி கேட்டகரியில் இருக்கிறவங்க 45% எடுத்துக்கணும். அதே வந்து பிசி அண்ட் பிசி முஸ்லீமாக இருந்தால் 40%, அதாவது 3 சப்ஜெக்ட்டும் சேர்ந்து 120 மார்க் எடுத்திங்கன்னா, பாஸ் ஆகி 120 மார்க் எடுத்திங்கன்னா எலிஜிபிள் டு ஜாயின். அடுத்து எம்பிசி, டிஎன்சி இவங்களுக்கும் 120 மார்க் எடுத்தால் போதும். எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி மினிமம் 120 மார்க். ஸோ இதுதான் வந்து இன்ஜினியரிங் காலேஜில் ஜாயின் பண்ணுறதுக்கான பேசிக் எலிஜிபிலிட்டி. ஆனால் காலேஜ் காலேஜினுடைய லெவல் கூட மார்க் கூடும். ஸோ நீங்கள் வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில் சேரணும் அப்படின்னா உங்களுக்கு மார்க் வந்து கட் ஆஃப் தெரியும். உங்களுக்கு மேக்ஸ் மார்க்கு அப்படி எடுத்துக்கணும். ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி எடுத்த மார்க்கை 2ஆல் டிவைட் பண்ணி அதை ஆட் பண்ணி 198க்கு மேலே இருந்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி. ஸோ ஒரு சில காலேஜ் உங்கள் லோக்கல்லே ரொம்ப லோக்கல் காலேஜஸில் இருக்கும், அதுக்கு வந்து நீங்கள் வந்து மார்க் கம்மியாக எடுத்தாலும். ஸோ அதனால் மினிமம் மார்க் நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ மேக்ஸிமம் மார்க் காலேஜை பொறுத்து மாறும். சார் மொத்தம் எத்தனை ரவுண்டு நடக்கும்? லாஸ்ட் இயரை பொறுத்த வரைக்கும் 3 ரவுண்ட்ஸ் நடந்துச்சு. ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3. இந்த ரவுண்ட் 1 அப்படின்றது இந்த டாப் காலேஜஸ் எல்லாமே ஃபில் ஆகிடும். ரவுண்ட் 2ல் அந்த டாப் காலேஜஸ்க்கு அடுத்து இருக்கக்கூடிய காலேஜில் ரவுண்ட் 2 எல்லாம் ஃபில் ஆகிடும். ரவுண்ட் 3 பொறுத்த வரைக்கும் லீஸ்ட் கேட்டகரியில் இருக்கிறது ஃபில் ஆகும். நிறைய சீட்ஸ் வந்து இன்ஜினியரிங்கில் ஃபில் ஆகாமல் வருஷம் 20,000 30,000 சீட் ஃபில் ஆகாமல் தான் இருக்குது. அதனால் நீங்கள் வந்து இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா இந்த சொன்ன கேட்டகரி இருந்தாலே நீங்கள் ஏதாவது ஒரு இன்ஜினியரிங் காலேஜில் ஜாயின் பண்ணிக்கலாம். பட் எந்த காலேஜில் சேர்றோம்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி தான் உங்களுடைய கரியர் இருக்கும். நல்ல காலேஜில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா உங்களை ஈஸியாக பாஸ் ஆக்கிடுவாங்க. அதே மாதிரி நல்ல மார்க் எடுக்க வைப்பாங்க. சாதாரண காலேஜில் சேர்ந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பாஸ் ஆகிறதும் கஷ்டம், அதேமாதிரி வேலைக்கு போகிறதும் கஷ்டம். ஸோ அதனால் காலேஜ் சேர்கிற போது நல்லா கவனமாக சேரணும். ஸோ நம்ம சேனலில் அதை பற்றியான அப்டேட் வந்து தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.